இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து, இன்னைக்கு ஆபத்துனா ஊழல்ல சிக்கி இன்றைக்கு வந்து மாட்டிட்டு இருக்க இன்னைக்கு உதயநிதி அவரை காப்பாத்துறதுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு வந்து டெல்லியில போய் இன்றைக்கு வந்து காத்துட்டு இருக்காருன்னா இதை விட ஒரு ஊழல் செய்து உதயநிதி சிக்கியுள்ளதாகவும் அவரை காப்பாற்ற டெல்லி சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் செயல் கேவலமானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா தம்மை வந்து பிரபலப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு ஒரு மன்னராட்சி போல இன்றைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில் அந்த ஊழல் எல்லாம் வந்து ஈடியை புத்தோல வெளிக்கொணர வேண்டும். அதற்கேற்ற வகையில் சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பமும் கூட. இல்ல இப்ப அது ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. எனவே அதையும் எதையும் நீங்க கம்பேர் பண்ண வேணாம். வாட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன்? இப்ப என்ன நிலைமை நீங்க அதை நீங்க பார்க்கணும். இப்போதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்சிட்டு கடப்பா சுக்கு கசாயம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு செரிச்சிடுச்சு, சுக்கு கசாயம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நாட்டில் அதை பத்தி பேசுங்க. எனவே அதான் அதை ஏற்கனவே அவர் விளக்கம் கொடுத்த நிலையில இப்போ இருக்கிறது இது ஒரு திசை திருப்புற வேலை தயவுசெய்து பத்திரிகையால் செய்ய வேணாம். அதனால ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவருடைய அந்த திரு கருணாநிதி அன்னைக்கு வந்து இது எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு கேபிள் அரசுடைமையாக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கேபிள் அரசுடைமையாக்கின்ற சட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியாக வந்து பதறி துடித்து போய் வந்து கவர்னர் பார்த்தாரு. கவர்னர் எதுக்கு தமிழ்நாடு நலனுக்கு பார்த்தாரு. அப்படி தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியாக போய் காலில் விழுவதற்கு கூட வந்து இந்த திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலினுக்கு சரி, அதே போன்று திரு கருணாநிதிக்கு கைவந்த கலை. அன்னைக்கு போய் உடனே கவர்னரை பார்த்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து, இன்னைக்கு ஆபத்துனா ஊழல்ல சிக்கி இன்றைக்கு வந்து மாட்டிட்டு இருக்க இன்னைக்கு உதயநிதி அவரை காப்பாத்துறதுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு வந்து டெல்லியில போய் இன்றைக்கு வந்து காத்துட்டு இருக்காருன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு வந்து பெற்றிருப்பதா இன்னைக்கு ஒரு வேதனை தருகின்ற ஒரு விஷயம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.